அனைவருக்கும் நமஸ்காரம். வரும் மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். இந்த மீனத்திற்கு செல்லும் பொழுது 7:37க்கு மீனத்திற்கு மாற்றமாகி செல்கிறார். மீனத்திற்கு குரு வீட்டிற்கு செல்லும் போது சனி பகவான் மிகவும் ஒரு நியாயம், நேர்மை, நீதிக்கு கட்டுப்பட்டு சில சட்டதிட்டங்களை இந்தியாவில் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. உலக ஜாதகத்தில் சூரியன் அதிபதியாக இருப்பதால் வல்லரசு என்று கூறிக்கொள்ளும் ஒரு நாடு இருக்கும் இடம் தெரியாமல் இன்னும் 3 வருடங்களுக்குள் அகல பாதாளத்திற்கு செல்லும். அதேபோல் இந்த குருவும் சனி பகவானுடன் செவ்வாய் ஏப்ரல் 1ஆம் தேதி அவரும் சேர்ந்து கொள்கிறார். குருவும் அதேபோல் ஒரு வருடத்தில் 3 கட்டங்கள் மாறி வரக்கூடாது. இது போன இந்த விஸ்வாச வருஷத்திலையும் 3 கட்டங்கள் மாறி திரும்பி இப்போ மீனத்தில் இருக்காரு. திரும்பியும் 26/5/2026 திரும்பியும் அவர் கடகத்திற்கு செல்கிறார். அதற்கு பிறகு கடகத்திலிருந்து 6வது மாதம் சிம்மத்திற்கு சென்று விடுவார். அப்போ அடுத்து வர்ற பிரபாவ வருஷத்துலையும் அதே போல் தான் நடக்க இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் போன வருடங்களில் எவ்வளவு நம்ம இயற்கை சீற்றங்கள் வந்ததோ, இப்போ ஸ்ரீலங்காவில் கண்டி, கதிர்காமம், யாழ்ப்பாணம், திருகோணமலை எல்லாம் வந்துச்சு. அதே போல் அடுத்து வர்ற 2.5 வருடங்களும் இதேபோல் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் நம்ம கவனமாக இருந்துக்கிடணும். அதே மாதிரி நாட்டில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது இந்தியாவில் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பல ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை தேடி, ஏன்னா இங்கே வந்து தொழில் வளர்ச்சி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி, இங்கே பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா நாடுகளும், ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பிட்ட நாடுகள் கனடா, பிரான்ஸ், அதே போல் அதை தொடர்பு உள்ள நாடுகள் அனைத்தும் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு ஆர்வமாக வந்து இங்கு சேர்வார்கள். மீனத்தில் சனி இருக்கும் பொழுது இந்தியாவில் வரும் காலங்களில் குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் வரும் நீதிபதிகளும் சரி, சட்டத்திட்டங்கள் சில மாற்றங்கள் வரும். ஆகையால் கடுமையான சட்டங்கள் வரும் பொழுது அரசியலிருந்து அனைவருக்கும் ஒரே ஒரு தீர்ப்பு என்ற ஓர் தப்பு செய்கிறவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது சனி பகவானோட வேலை. அதோட செவ்வாய் சேர்ந்தாச்சுன்னா கண்டிப்பாக அது கடுமையாக இருக்கும். அதுவும் குரு கடகத்திலிருந்து வேற பார்க்குறாரு. அப்போ அந்த 3 மாதமும் உலகத்தில் இன்னல்கள் பயங்கரமாக இருக்கும். பிப்ரவரி 20லிருந்து மே 20க்குள்ள உலகத்தில் 3ஆம் உலக போருக்கு ஈக்குவலாக சில சண்டை சச்சரவுகள், போர் மூலம் அபாயம் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் இந்த 3 கட்டங்கள் 3 ராசியில் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உலகத்தில் 7 கோடி பேர் பாதிப்பாங்கிறது கட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரிஷிகள் முனிவர்கள் எழுதின சில பழைய நூல்கள்லையும் இது இருக்குது. அப்போ இது நடக்கும் பொழுது வெளிநாடுகளில் உள்ளவர்கள் அங்கு நீங்கள் பண முதலீடு செய்வதை விட்டுவிட்டு இந்தியாவில் உங்களது ஹோம் டவுன், நீங்கள் அடுத்து தொழில் தொடங்குவதற்கு எந்த இடம் என்று பார்த்து அங்கு நீங்கள் உங்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பிற்காலத்தில் உங்கள் சந்ததிகளுக்கு அது மிகவும் வாய்ப்புள்ளதாக அமைந்துவிடும். மேலும் புதிய கல்வி திட்டங்கள் இந்தியாவில் அறிவிக்கப்படும். அந்த புதிய கல்வி திட்டங்களால் மக்கள் அனைவரும் 4 மொழி 5 மொழி கற்றுக்கொள்ளும் அளவுக்கு வரும் கால சந்ததிகளுக்கு வாய்ப்புகள் அமையும். இதனால் பல நாடுகளுக்கு சென்று தமிழர்களும் சரி, இந்தியர்களும் சரி, தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். சில நாடுகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இமயமலை சற்று பூமி பிளவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி கூர்க், ஊட்டி, மேகமலை, கோயம்புத்தூர் பக்கத்தில், அதே மாதிரி தென் மாவட்டங்களில் வரும் காலங்களில் அதிக மழை இருக்கும். இந்த அடுத்து வர்ற சித்திரை வருஷத்துக்குள்ளே, சித்திரையிலிருந்து பங்குனிக்குள்ளே மலைகள் அதிகமாக இருக்கும், அழிவுகளும் இருக்கும்.
தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த வருடம் லட்சுமி நாராயணன் வரும் சித்திரை வருடம் லட்சுமி நாராயணன் அனுகூலமாக இருக்கிறார். அதே மாதிரி சனி குரு வீட்டில் இருக்கும்போது ஆஞ்சநேயரையும் யோக பைரவர் மற்றும் உன்மத்த பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அஸ்வாரூடா அப்படிம்பாங்க, அஸ்வாரூடான உன்மத்த பைரவர் குதிரை வாகனத்தில் வருகிறார். அதனால் அவரை நல்ல பிரார்த்தனைகள் பண்ண 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 நாட்டில் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் குறைக்கலாம். வராகர், பூமி வராகர், பன்னியூர் வராக பெருமாள், நம்ம பூமியில் உள்ள என்ன தோஷங்கள் இருந்தாலும் அந்த பன்னியூர் வராக பெருமாள்கிட்ட நம்ம கேட்கும்போது அதில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்து வளர்ச்சிகளும் நல்லா இருக்கும். இந்தியா வல்லரசுக்கு ஈக்குவலாக 2027 இந்தியா வல்லரசுங்கிறத நிலைநாட்டிடுவாங்க. பல நாடுகள்லேருந்து இங்கே தொழில் தொடங்க வருவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல் மார்க்கெட் வரும் ஏப்ரலுக்குள்ளே பெரிய லெவலில் மாற்றங்கள் வந்துடும். புதிய தொழில்களும் இங்கே வரும். அமெரிக்கா தன் நிலையிலிருந்து இறங்கு கட்டத்தில் தான் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த நகை தங்கம் விலை கண்டிப்பாக குறையும். இந்த நிலை இப்படியே இருக்காது, இது குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ சில நாடுகள் இந்த தங்கத்தை பதுக்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த நாட்டுகள் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதை வச்சு தப்பிச்சுக்கலாம், நாளைக்கு விற்றுக்கலாங்கிறதுக்காண்டி பூரா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் 2026-27 தங்கம் விலை கண்டிப்பாக குறையும். தேவைக்கு மாத்திரம் தங்கம் வாங்குங்க, தேவையில்லாமல் வாங்கி வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் போய் விழுகிறதுனால தான் இந்த விலை ஏறுது. நீங்கள் யாருமே கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டினீங்கன்னு இந்த விலை ஏறாது, நார்மல் விலைக்கு வந்துடும். இந்த பதுக்கி வைத்தவங்களும் வெளியேற்றிடுவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் நல்ல ஒரு விவசாயம் நல்லா செழிப்படையும். ஏப்ரல் மேல கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கும், அந்த நேரத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு வரும். புதிய வகை வைரஸ் நோய் இளைஞர்களுக்கு வரும் காலங்களில் 2026 பிப்ரவரி 20 அடுத்த மார்ச்சுக்குள்ளே அந்த புதிய வைரஸ் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பான தண்ணீர் எல்லாமே பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் வரும் 27க்குள்ள எல்லா நதிகளையும் இணைக்கிற பொறுப்பை கண்டிப்பாக நமது நாட்டு பிரதம மந்திரி உருவாக்கி கொடுத்துருவார். அது நல்ல தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். தயவு செய்து மக்கள் அனைவரும் தண்ணியை சுத்தமாக காய்ச்சி குடிங்க, இல்லைன்னா தண்ணினால் வைரஸ் கிருமி பரவும்னு சொல்லி ரெக்கார்டு இருக்குது வர்ற வருஷத்தில், அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. வராக பெருமாள் லட்சுமி நாராயணர் இந்த உலக ஜாதகத்திற்கு இந்த வருடம் லட்சுமி நாராயணர் அதிபதியாக வர்றாரு. ஓம் லட்சுமி நாராயணாய ஆபத்து தாரணாய சர்வ சம்பத் பிரதாய மம அபிலாஷித மன்னம் தேகிதாபய சுவாகா. நமகங்கிறது ஜபம், சுவாகாங்கிறது ஓமம். இதை பண்ணுங்க. அதே மாதிரி வராக பெருமாள் ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூர்பவ சுவக பதைய பூவதித்துவம் மே தேகிதாபய சுவாகா அப்படின்னு சொல்லி வராக பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த சனி குரு வீட்டில் இருக்கும்போது ஆஞ்சநேயரை எல்லோருமே நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அப்போ நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த தெய்வங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், காவல் தெய்வங்களை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். தமிழ்நாட்டில் மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துடும். அதுலேயும் சில எதிர்கட்சிகள், இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணி வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு வந்துடுவாங்கங்கிறது இப்போ உள்ள பஞ்சாங்கத்திலையும் நம்ம கணிப்புலையும் வந்துட்டுருக்கு. நம்ம கணிப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். பிரசன்னம் பார்த்ததுலேயும் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும்னு வருது. அதேமாதிரி குற்றம் செய்கிறவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வரும் காலங்களில் விதிப்பாங்க. உண்மைக்கு கண்டிப்பாக சனி பகவான் அனுகூலமாக எல்லா வேலைகளையும் செய்வார். அதனால் எல்லாரும் நல்லா பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆஞ்சநேயரையும் சனீஸ்வரரையும் ஜேஷ்டா தேவியும் வராக பெருமாளையும் லட்சுமி நாராயணையும் கும்பிட்டு அவங்கவுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு உங்களோட கஷ்டங்களை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. இந்த சனி பயிற்சிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கோ, நீச்சமாக இருந்தாலும் சரி, ஏழரை சனி இருந்தாலும் சரி, கண்டக சனி இருந்தாலும் சரி, அவங்களாம் ஆஞ்சநேயர் பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. இந்த மாசி சிவராத்திரியில் அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வளர்க வையகம்.